வணக்கம். என்னுடைய பெயர் பிஎஸ்பி எம் ராஜா. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர், தாம்பரம் தொகுதியுடைய சட்டமன்ற தலைவராகவும் நான் இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியில் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பளித்த அம்மையார் இரும்பு மகை மாயாவதி அவர்களுக்கும், டாக்டர் பி ஆனந்தன் தலைவர் அவர்களுக்கும், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் நீலகண்டன் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு எனக்கு மத நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் தாம்பரம் தொகுதியுடைய உங்கள் வீட்டு மைந்தன், உங்கள் வீட்டு பிள்ளை. நான் உங்களோடு ஒருவனாக இருந்து நான் வேலை செய்வேன். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய விதை நான். அவருடைய பிஎஸ்பி கட்சியில் முன்னிலையில் நின்று அவர் மக்களுக்கு என்ன சேவை செய்தாரோ, அவர் மாணவர்களுக்கு கல்வி என்ன வேலை செய்தாரோ, அதன் அடிப்படையில் அண்ணனுடைய ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக நான் தாம்பரம் தொகுதி வேட்பாளர் நின்று ஜெயித்து மக்கள் சேவையை நான் தொடர்ச்சியாக செய்வேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். அது மட்டுமின்றி இப்போ தாம்பரம் தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜகிரி பக்கம் ஏறி உள்ள இருக்கிற மக்களுக்கு வீடு இடிக்கப்பட்டு கீழே பக்கம் ஏரியில் மாற்றி கொடுக்கப்பட்டு போதுமான ஆவணங்களை செய்து கொடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் தட்டு மாதிரி வேலைகள் போக முடியாமல், சரியான பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகள் செல்ல முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான விஷயங்களில் கண்டிப்பாக எனக்கு வாக்களித்து யானை சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா 4வது இடத்துல பட்டன் வாக்களித்து எனக்கு தேசிய கட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற எனக்கு யானை சின்னத்தில் பிஎஸ்பி எம் ராஜா எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நான் தீர்த்து வைப்பேன். அது தாண்டி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் வசதி இல்லை கிடைக்காம பெண்களாகட்டும் சின்ன குழந்தைகளாகட்டும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கேனு குடங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சென்று தண்ணியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாம்பரம் தொகுதியில் போதுமான தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. அந்த தண்ணி வசதி வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி அது விஷயம் நான் செய்து கொடுப்பேன். அது அடிப்படையில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டதாரிகள் படித்து முடிச்சு பட்டதாரிகள் வேலை கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழிற்சாலைகளில் அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். தொழிற்சாலைகளை அமைச்சு அவங்களுக்கு வேலை திட்டங்களை செய்து கொடுப்பேன். முதியோர்கள், நம்ம தாம்பரம் தொகுதியில் முதியோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முதியோர்கள் இருக்கிறார்கள். முதியோர் காப்பகம், இந்த தாம்பரம் தொகுதியில் முதியோர் காப்பகத்தை உருவாக்கி அவர்களுக்கு தகுந்த உணவுகளை மருந்துகளை கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டதை கூட இருந்து தன் பிள்ளையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து கொடுப்பேன். அவர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதை அந்த பிள்ளையாக இருந்து என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக என்னோடய தாம்பரம் தொகுதியில் நான் செய்வேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளட்டு, தாம்பரம் தொகுதியில் மழை பெஞ்சா வெள்ளை எங்கே பார்த்தாலும் பெருக்கிறது ஓடுது, தண்ணி தேங்கி நிற்கிது. பிள்ளைகளை தோல் மேலே தூக்கி வைத்துட்டு தண்ணீர் கடந்து கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்க பள்ளிக்கூட செட்டுலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஆதரித்து யானை சின்னத்தில் பிஎஸ்பி எம் ராஜா 4வது பட்டன் நீங்கள் அழுத்தி எனக்கு வாக்களித்து என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா தண்ணி சுட்டி நிற்காமல் ஸ்மார்ட் சிட்டியாக அதை மாற்றி நான் உங்களுக்கு உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதே சமயம் சுகாதாரம், அதை பற்றி அந்த பாதச்சாக்கடை அங்கேயும் திறந்து கிடக்குது. கொசுகள் எல்லாம் உற்பத்தி ஆகி சிறியவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஜுரம் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் சென்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் அந்த தகுந்த கார்பரேஷன் வச்சு அவங்களுக்கு தகுந்த அந்த ஏரியாக்களை சுத்தம் செய்வதற்கும் குப்பைகளை துப்புரவு தொழிலை வச்சு குப்பைகளை அழுவதும் வேலை பார்ப்பேன். இந்த ஃப்ளட் வர தண்ணியில் ஏரி குளங்களை தூர்வாரி அந்த தண்ணியை சேகரித்து மக்களுக்கு குடிநீராக மாற்றி சுத்திகரித்து மாற்றி கொடுக்கறதுக்கும் அதில் ஏற்பாடு செய்து கொடுப்பேன். இந்த பார்த்தீங்கன்னாக்கா சுடுகாடு தாம்பரம் தொகுதியில் சுடுகாடு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இறக்கப்பட்டாங்கன்னா தகுந்த சரியான இடங்களை கொடுக்க இடுகாடு இல்லை. தொலைதூரமாக சுற்றி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. சரியான இடுகாடு கிடையாது. அப்படி கொடுத்தாலும் இந்த முள் இந்த செடிகளை அகற்றி அங்கே சரியான இடங்களை கொடுப்பதில்லை. அந்த மக்களுக்கு இறந்தவர்களுக்கு சரியான இடுகாடுகளை கட்டி கொடுத்து மின்சார சுடுகாடு இடுகாடை கட்டி கொடுக்கவும் நான் செய்து கொடுப்பேங்க. தாம்பரம் தொகுதியில் ஒரு சில வீட்டில் இறக்கப்பட்டவர்களுக்கு அவர் வீட்டு ஒருவனாக இருந்து அந்த ஃபீஸ் செலவுகளையோ அந்த அடக்கம் செலவுகளையோ மொத்தத்தையும் என் சொந்த செலவில் எடுத்து அவங்க குடும்ப ஒருவனாக நான் முன்னே நின்று நான் செய்து கொடுப்பேன். அந்த விஷயங்களை கண்டிப்பாக தாம்பரம் தொகுதியில் நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். மக்களாகி நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் 24 மணி நேரமும் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் நான் ஓடி நிற்பேன். தாம்பரம் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா 428 பூத்து 35 வார்டு. இந்த 35 வார்டில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு 3 ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் ரோடு போட்டிருக்காங்க. உள்கள் 10 ரோடுலாம் போடாமல் இருக்குது. ஸோ அதே ரோடு போட்டு கொடுப்பேன். குடிசை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடிசைகளை கல்வியிடம் மாற்றி கொடுக்க சொல்லிட்டு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அப்போ சிறியவனாக இருந்தேன். இப்போ நான் திமுக ஓட்டு போடலாமா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாமாலாம்
தாண்டி இன்னைக்கு தேசிய கட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியில் ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது அடிப்படையில் நான் ஒரு தலைவராக இருந்து நிற்கிறேன். எனக்கு ஆதரித்து ஏனச்சத்தில் பிஎஸ்பி எம் ராஜா 4வது பட்டன் நிலத்தி எனக்கு வாக்களித்து ஆதரிச்சிங்கன்னா அவர் சொல்லி செய்யாததை நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். அந்த குடிசைகளை கல்வி வீடாக மாற்றி கொடுப்பேன். அதை கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பேங்கய்யா. அதனால் எனக்கு ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சமத்துவ தலைவர் அம்சங்க அண்ணன் ஒரு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி இருக்கும் போது ஒரு படுகொலை செய்யப்படுறதுனா அது யாரையும் குறிக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆளுங்கட்சி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் சமத்துவ அண்ணன் மாவீரன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணனை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவர் இருக்கும்போது அவர் விரும்பும் போது நான் அந்த கட்சியில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அண்ணன் பிஎஸ்பியிலேருந்து 2000 ஒரு பல்கலைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அது அடிப்படையில் பல சேவை செய்திருக்கிறாரு. மக்களுக்கு ஆதரவு, தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு. அது அடிப்படையில் அண்ணன் இருந்த கட்சியில் நானும் இருந்து அண்ணன் விதை தான் நான் பிஎஸ்பி எம் ராஜா யானை சின்னத்தில் நான் நிற்கிறேன். பிஎஸ்பி தேசிய கட்சி யானை சின்னம், மாயாவதி அம்மா சின்னம் யானை சின்னம், டாக்டர் அம்பேத்கர் பாபாஷா டாக்டர் அம்பேத்கர் சின்னம் யானை சின்னம், கச்சிராமையா சின்னம் யானை சின்னம், ஆம்ஸ்டாங் அண்ணன் சின்னம் யானை சின்னம். அது அடிப்படையில் நான் நிற்கிற அந்த தாமத்தோடைய சின்னம் யானை சின்னம். அந்த யானை சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஆதரிங்க. உங்கள் மக்கள் நான் பிரச்சாரம் செய்யும் போது நீங்கள் என்னெல்லாம் கோரிக்கை வைத்தீர்களோ அது அனைத்து கோரிக்கைகளையும் நான் ஜெயிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக சட்டசபையில் பேசுவேன். இந்த சட்டமன்றத்துக்குள்ளே முழக்கப்படாமல் நான் தேசிய கட்சியில் இருக்கிறதால, இந்த தாம்பத்தூரில் ஒரு தேசிய கட்சியுடைய வேட்பாளராக நிற்கிறதால உங்கள் மக்கள் பிரச்சனையை பாராளுமன்ற அளவுக்கு எடுத்து தலைமையிட்ட பேசி கொண்டு சென்று நான் உங்களுக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் முக்கியமாக முழுமையாக சேர்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேங்க. அதுக்கு யானை சின்னத்தை வாக்களித்து எனக்கு பிஎஸ்பி எம் ராஜா 4வது பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.